ஆனால் பீமான்றது யாருமே பார்க்காத தமிழ் சினிமாவுடைய ஒரு புதுமையான ஒரு படம். அப்படி மாதிரியான ஒரு படத்தெல்லாம் எடுக்கக்கூடிய தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் பையாலாம் எடுத்திங்கன்னா பையா மாதிரி ஒரு படம் தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடியே வந்ததில்ல, அதுக்கப்புறம் இப்போ இனிமேல் வராது. 100 வருஷம் ஆனால் வராது. கார்த்திக்லாம் அப்படி ஒரு படம் அமையவே எத்தனை படம் நடிக்கிட்டோம். அப்படிப்பட்ட படத்தெல்லாம் எடுத்தவர் நீங்கள் உத்தமன் கூப்பிட்டு வந்து நீ நான் சொல்கிற மாதிரிலாம் எடு, இப்படிலாம் எடு, அப்படிலாம் எடுன்னு படுத்து எடுத்து ஸ்கிரிப்டை செகண்ட் ஹாஃப் பூரா மாற்றி அந்த படம் குப்பைனா அறுத குப்பையாகி எந்த படத்துக்கும் கமலஹாசன் படத்துக்கு யாரும் போக தயார் கிடையாது. படம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்துன்னு பேசிக்கிடுவாங்க. இதுதான் உண்மை. நம்ம கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அவர் அப்படி தான் சினிமாவை வந்து டீல் பண்ண பழகிட்டார். நம்ம அவர் அப்படி தான் டீல் பண்ணி பழகிட்டோம். கமலஹாசன் நல்லா இருக்கான்ப்பா, கமலஹாசன் நடிச்சாரப்பா, நடிகன்டா அவன மாதிரிலாம் நடிகை இந்தியாவில் அப்படி சொல்லிட்டு இருந்துருவோம் நம்ம பாட்டுக்கு. ஒரு போய் டிக்கெட் வாங்கி பார்ப்போமா பார்க்க மாட்டோமா, அதுவாக நம்மகிட்ட ஃபோனில் வந்தாலும் டிவியில் வந்தாலும் எங்கேயாவது வந்தால் பார்ப்போம். இல்லை பொழுது போல் சாயங்காலம் நேரம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா கிளம்பி இப்படி தான் கமலஹாசன். அந்த நேரத்தில் இவரும் போய் 5 ஆண்டுக்கு அப்புறம் போய் சிக்கி அந்த படம் ஒன்றும் இல்லாமல் போய் அதுலேயும் போட்ட காசை இழந்தாச்சு. ஆக மொத்தம் 20 கோடி நெருங்கிருச்சு.